அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னென்னு பார்க்கலாமா? டெய்லி 50 ரூபா சேமிக்கிற 25 ஈஸியான வழிகளை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு லாஸ்ட்டில் தோணுச்சு அப்படின்னா நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லோரும் காசு சேமிக்க முடியலன்னு யோசிக்கிறோம், சொல்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தா நம்ம டெய்லியும் ஒரு 50 100ன்னு நமக்கு தெரியாமலே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். 50 ரூபா டெய்லி சேவ் பண்ணிங்கன்னா மாதத்துக்கு 1500 ரூபா, வருஷத்துக்கு கணக்கு போட்டால் 18,000 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு டெய்லி 50 ருபீஸ் சேவ் பண்ணுற 25 ஈஸி வேஸ் வந்து சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடிய முன்னாடி உங்களுக்கு மினிமம் 5 ஹேபிட்டாவது சேஞ்ச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டெய்லி ஹேபிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே டீ இல்லை காஃபி குடிக்கிறத குறைச்சிக்கலாம். இது கண்டிப்பாக ஜென்ஸுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வாரம் ஃபுல்லாக குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 நாள் கடையில் குடிக்காமல் வீட்டில் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் அதுவும் ஒரு சேவிங்ஸ் தான் இல்லையா? இது ரொம்ப ஸ்மால் எக்ஸ்பென்ஸ் மாதிரி தான் தோணும். டெய்லி ஒரு 10 ரூபா 20 ரூபா தானே அப்படின்னு தோணும். அதுவே மாதத்துக்கு வருஷத்துக்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது ஸ்மால் ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, சிப்ஸு இந்த மாதிரி அதிகமாக வாங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு டீக்கு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் இல்லையா? அது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் வந்து கேரி பண்ணுங்கள். சிலப்போ நம்ம மறந்துட்டு போயிட்டோம் அப்படின்னம்னா அதில் கன்ஃபார்மாக 20 ரூபா 30 ரூபான்னு வேஸ்ட் ஆகும். இது சிம்பிளாக இருந்தாலும் டெய்லி வந்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுங்கள், 20 ரூபா. ஒரு முக்கியமான ஹேபிட்டு, டெய்லி எக்ஸ்பென்ஸை எழுத ஆரம்பிக்கணும். அப்போ தான் எங்கே மணி போகுதுன்னு தெரியும். சின்ன டிஸ்டன்ஸுக்கு ஆட்டோ 2 வீலர்னு எடுக்கிறத அவாய்ட் பண்ணி வாக் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் டிப்ஸ் பார்க்கலாமா? ஷாப்பிங் போகும்போது லிஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக போகாதீங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா செலவுக்கு மெயின் ரீசனே. என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிட்டு போங்க, அதை மட்டும் வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்குள்ளே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டுக்கோங்க. ஆஃபர் பார்த்து வாங்கணும், ஆனால் ஆஃபர்னே எல்லாமே வாங்கக்கூடாது. அடுத்து பல்காக வாங்குறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்க்கு மட்டும் பல்காக வந்து வாங்குங்க. பல்காக வாங்கினா ஆஃபர் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு தேவையே இல்லாது இல்லை ஆல்ரெடி இருக்கிறத எக்ஸ்ட்ராவாக போய் வாங்காதீங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு பதிலாக லோக்கல் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணலாம். இது நிறையாவே வந்து மணியை சேவ் பண்ணி கொடுக்கும். சேல் பார்த்து எல்லாமே வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. உங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் மாதத்தில் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டாவது சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வர சொன்னதில் எது நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இன்னும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து போகலாம். இப்போது கிச்சன் அண்டு ஹோம் சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம். லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு வந்து வேஸ்ட்டாக விடாதீங்க. நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரீயூஸ் பண்ண வந்து பழகிக்குங்க. நீங்கள் ரீயூஸ் பண்ணும் பொழுது நிறைய வெரைட்டியான ரெசிபிஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம். நம்மளோட ஃபுட்டு எப்பயுமே வேஸ்ட் பண்ணாமல் மணி சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐட்டம்ஸை ஸ்பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுங்கள். குக்கிங் பண்ணும்போது மூடி போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேஸும் சேவ் ஆகும், உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். தேவையில்லாமல் ஓடுற ஃபேனு லைட்டு இதெல்லாம் வந்து யூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரூம்லேருந்து வெளியில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேனு லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை வந்து கற்றுக் கொடுங்க. தேவையில்லாத அப்ளைன்சஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டுமே சில அப்ளைன்சஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிருந்தீங்கனாலும் சரி, எந்த ஃப்ளக் போட்டிருந்தீங்கனாலும் சரி, அதை வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து கழட்டி வச்சுருங்க. ஏன்னா அதில் வந்து மினிமம் வந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போது மணி கண்ட்ரோல் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். டெய்லி 50 ரூபா ஒரு செப்பரேட் பாக்ஸில் சேவ் பண்ண ஆரம்பிங்க. யூபிஐயில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லிமிட் செட் பண்ணுங்கள். ஏதாவது வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்காதீங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. மந்த்லி பட்ஜெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். மாதத்துக்கு நான் இவ்வளோ தான் வந்து என் பட்ஜெட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். முதல்ல சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேவிங் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது. ஓகேவா? லாஸ்ட்டாக சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து சொல்கிறேன். ஆன்லைன் இம்பல்ஸ் ஷாப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ஆன்லைனில் பார்க்குறதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓடிடியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயே வந்து ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட் உள்ள நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற அமௌண்ட்டு நமக்கு சேவ் ஆகும். ரீயூஸ் ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சிவ் ஹேபிட்ஸை ஸ்லோலி ரெடியூஸ் பண்ணுங்கள்.
அதாவது விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். லோக்கல் ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். லோக்கல்லேயே வந்து நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏதாவது வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்கும் கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாங்குங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியாது. ஆனால் சின்ன அமௌண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும். 50 ரூபாய் சின்னதாக தோணும், ஆனால் அதுதான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எதை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை வந்து எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். டெய்லி 50 ரூபா சேவ் பண்ணோம் அப்படின்னோம்னா வருஷத்துக்கு 18,000 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.